நாமல் ராஜபக்ஷவை பேச விடாம பண்ணதுதான் இன்னைக்கு இலங்கையில ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த விடயத்துக்கு ஆதரவாக சில பேரும் எதிராக பல பேரும் இப்போ கருத்து வெளியிட்டு வர்றாங்க. அதே மாதிரி நாமல் ராஜபக்ஷ லண்டன்ல வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி 2000 இமெயில்ஸ் வந்திருக்கதா ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில தான் ஆக்ஸ்போர்ட் யூனியன் நாமல் ராஜபக்ஷ கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கு. எதுக்காக இந்த மன்னிப்பு? வணக்கம், இது நியூஸ் டிகோட். பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனியன் மூலமா திட்டமிட்ட நேரத்துல திட்டமிட்ட திகதியில நாமல் ராஜபக்ஷவுக்கு உரையாற்ற வழங்க முடியாததுக்கு நாமல் ராஜபக்ஷ கிட்ட அந்த யூனியன் மன்னிப்பு கேட்டிருக்கு. அதே மாதிரி பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறுத்தப்பட்ட இந்த உரை பாதுகாப்பு காரணங்கள் எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா நிச்சயமாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்போர்ட் யூனியன் உறுதிப்படுத்தி இருக்கு. நேற்றைய தினம், அதாவது 23ஆம் திகதி நாமல் ராஜபக்ஷ ஆக்ஸ்போர்ட் யூனியன்ல ஆற்ற இருந்த உரை திடீர்னு ரத்து செய்யப்படுது. இது ரத்து செய்யப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தமிழ் மாணவர் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள், தமிழ் புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாருமே நாமல் ராஜபக்ஷவோட இந்த வருகைக்கும் நாமல் ராஜபக்ஷ ஆற்ற இருக்க உரைக்கும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த எதிர்ப்புக்கும் மீறி நாமல் ராஜபக்ஷ வந்து உரையாற்றுவாரா இருந்தா நிச்சயமா பெரிய போராட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க. இந்த மாதிரியான பின்னணியில இவருடைய உரை நேற்றைய தினம் ஆக்ஸ்போர்ட் யூனியன்ல நடத்துறதுக்கு எல்லாமே திட்டமிடப்பட்டிருந்த நிலையில திடீர்னு ரத்து செய்யப்படுது. அதற்கான விளக்கத்தை சொல்லியும் மன்னிப்பு கேட்டும் தான் ஆக்ஸ்போர்ட் யூனியன்ல இருந்து நாமல் ராஜபக்ஷவுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த மின்னஞ்சல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நேற்றைய தினம் நிகழ்வுக்கு வர இருந்த மக்களுக்கான முழுமையான பாதுகாப்பை எங்களால் உடனடியாக வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும், இந்த உரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பயங்கரமான போராட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி நம்பகமான தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால இந்த உரையையும் இந்த நிகழ்வையும் ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்க நாமல் ராஜபக்ஷவுக்கு விளக்கம் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. நேற்று ஆக்ஸ்போர்ட் யூனியன் மூலமா நாமல் ராஜபக்ஷவினுடைய உரை ரத்து செய்யப்பட்டாலுமே கூட அதற்கு முன்னதாக கேம்பிரிட்ஜ் யூனியன்லையும் நாமல் ராஜபக்ஷ உரையாற்றுறதுக்கு ஒரு பிளான் இருந்தது. இந்த பிளான் வந்து அதற்கு முன்னாலேயே கேம்பிரிட்ஜ் யூனியன் மூலமா ரத்து செய்யப்படுது. அதற்கான காரணமும் இந்த மாதிரியான அமைப்புகள், இளைஞர்கள், தமிழ் புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாமே நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச அந்த ஒரு காரணத்தினாலதான். இந்த மாதிரியான எதிர்ப்புகளுக்கு மத்தியில தான் நேற்றைய தினம் ஆக்ஸ்போர்ட் யூனியன்ல ஆற்ற இருந்த உரையை நடத்துறதுக்காக நாமல் ராஜபக்ஷ பிரித்தானியாவுக்கு போயிருந்தாரு. அங்க போய் சில நிகழ்வுகள்ல பங்கேற்று இறுதியா தான் இந்த உரை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இருந்தாலுமே கூட எதிர்பாராத விதமா இந்த போராட்டங்கள், எச்சரிக்கைகள் இதெல்லாமே வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தீவிரப்படுத்தல் காரணமா தான் திடீர்னு இந்த நிகழ்வு ரத்து செய்யவும் பட்டிருக்கு. இப்படி ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜோட இன்விடேஷனை ஏற்று லண்டனுக்கு போன நாமல் ராஜபக்ஷ இந்த சம்பவங்களுக்கு அப்புறமும் இன்னும் லண்டன்ல தான் தங்கி இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்துக்கு சர்வதேசத்துல என்ன மாதிரியான எதிர்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வெளிக்காட்டுற விதமா அமைஞ்சிருக்கு. இந்த விடயம் இப்போ இலங்கை அரசியல் களத்துல நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய அரசியல்வாதிகள் இந்த விடயத்துக்கு சார்பாகவும் எதிராகவும் கருத்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில அரசாங்கத்தினுடைய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இந்த விடயத்துக்கு வந்து கருத்து வெளியிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த மன்னிப்பு? ஆட்சி கால பகுதியில செய்த விடயங்களுக்கான பின்விளைவு தான் இப்போ கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இந்த விடயம் சர்வதேசத்துல ராஜபக்ஷ குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை ரொம்ப அழகான ஒரு உதாரணமா எடுத்து காட்டுது அப்படின்னும் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்காரு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய விதமா ஹர்ஷன நாணயக்காரோட இந்த கருத்து அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி அலி சப்ரி அவர்களும் கூட நாமல் ராஜபக்ஷவுக்கு நடந்த இந்த சம்பவம் வந்து ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கு அப்படின்னு கருத்து வெளியிட்டிருக்காரு. எது எப்படி இருந்தாலுமே கூட ராஜபக்ஷ குடும்பம் அப்படிங்கிறது அவங்களோட ஆட்சி கால பகுதியிலேயாக இருக்கட்டும், இலங்கை அரசியல் வரலாற்றிலேயாக இருக்கட்டும், குடும்ப அரசியலை நடத்தி அது ஒரு காரணமா வச்சு நிறைய ஊழல் மோசடிகள்ல ஈடுபட்ட ஒரு தரப்பு அப்படிங்கிறது இப்போ பாதி வரைக்குமே நிரூபணமாகி இருக்கு. இதற்கான முழுமையான ஆதாரங்கள் எதுவுமே இல்லைனாலுமே கூட முறையான விசாரணைகள் இப்ப வரைக்குமே முன்னெடுக்கப்பட்டுதான் வருது. மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கட்டும், கோட்டாபய ராஜபக்ஷவாக இருக்கட்டும், நீங்க ஆட்சி கதிரையில இருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி மக்களால விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு தரப்பு. இப்போ சர்வதேசத்திலையும் அது அப்படியே இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்.
நாமல் ராஜபக்ஷ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு வெளியிடுறதுக்கு முக்கியமான ஒரு சில காரணங்கள் இவங்களால முன்வைக்கப்பட்டிருந்தது. நான் முதல்ல வெளியிட்ட காணொலியிலையும் இந்த விடயங்கள் தெளிவா பேசப்பட்டிருந்தது. இருந்தாலும் மறுபடியும் ஒரு ஞாபகத்துக்காக என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, என்னென்ன எதிர்ப்புகள் அப்படின்னா, எங்களுடைய நாட்டில் நடைபெற்ற இறுதி யுத்தம், இந்த இறுதி யுத்தத்தின் போது நிறைய பேர் காணாமலாக்கப்பட்டதுக்கு இந்த ராஜபக்ஷ குடும்பம் முக்கியமான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள்ல இந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு தொடர்பு இருக்கு. இப்ப வரைக்குமே தனியார் காணிகள், வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய தனியார் காணிகள் எல்லாமே ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி உள்நாட்டு யுத்த கால பகுதியில இலங்கையில நடந்த, ஈழத்துல நடந்த நிறைய வன்முறை சம்பவங்களுக்கு ராஜபக்ஷ குடும்பம் உறுதுணையா இருந்திருக்கு. முக்கியமான காரணம் ராஜபக்ஷ குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிதான் இந்த பிரித்தானிய அமைப்புகள், லண்டன்ல இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள், புலம்பெயர் அமைப்புகள் எல்லாமே எதிர்ப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான முறையான ஒரு பதிலை இப்ப வரைக்குமே நாமல் ராஜபக்ஷவாலையும் முன்வைக்க முடியல, அவருடைய குடும்பத்தினாலையும் முன்வைக்க முடியல. நடந்த சம்பவம் சரியோ தவறோ இதை நிச்சயமா நாமல் ராஜபக்ஷ ஏற்றுக்கொள்ளதான் வேணும். நாமலுக்கு நடந்த இந்த சம்பவம் ஒரு அரசியல்வாதியினுடைய கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வாதிடுது. மற்றொரு தரப்பு மனித உரிமை குற்றச்சாட்டுகளை மீறின ஒரு நபருக்கு மேடை வழங்க முடியாது, அதுவும் சர்வதேசத்துல மேடை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு தரப்பு வாதிடுது. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த விடயம், இந்த சம்பவம் இலங்கையில என்ன மாதிரியான அரசியல் தாக்கங்களை இன்னும் எதிர்காலத்துல ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷ்யா புஷ்பகுமார்.